இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி கழிவறையிலிருந்து விஷவாயு வெளியானதில் ஒரே பகுதியைச் சேர்ந்த மாணவி உட்பட 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு கோரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் அரசு அனுமதியின்றி பதாகைகளை வைத்தால் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கழிவறையிலிருந்து விஷவாயு வெளியானதில் ஒரே பகுதியைச் சேர்ந்த மாணவி உட்பட 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதி அருகே உள்ள புதுநகர் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது. இங்கிருந்து விஷவாயு வீடுகளில் கழிவறை வழியாக வெளியேறுவதாக புகார் இருந்து வந்தது. இந்த நிலையில் இன்று காலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேறிய விஷவாயுவால் அதே பகுதியைச் சேர்ந்த தாய் மகளான மூதாட்டி செந்தாமரை, காமாட்சி மற்றும் மாணவி செல்வராணி ஆகியோர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து ரெட்டியார்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து 3 பேர் உடலையும் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விசாரணையில் அப்பகுதி முழுவதும் உள்ள பாதாள சாக்கடையிலிருந்து விஷவாயு வெளியேறியதை கண்டறிந்தனர். இதனையடுத்து ஒலிபெருக்கி மூலமாக அப்பகுதி மக்களை அங்கிருந்து வெளியேற்றினர். இதற்கிடையே மூச்சு திணறல் காரணமாக 5க்கும் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த தகவல் புதுச்சேரி முழுவதும் காட்டுத்தீ போல பரவியது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விரைந்து வந்தனர். மேலும் அங்கிருந்த பாதாள சாக்கடைகளில் இருந்து விஷவாயுக்களை வெளியேற்றும் பணியில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தார். மேலும் கழிவுநீர் சுத்திகரிக்கும் பணியில் தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாகவும் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு முதல்வர் ரங்கசாமி வந்து ஆய்வு செய்து சம்பவம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணி 7:30 இருக்கும். அந்த பொண்ணு பேர் செல்வராணி, 10வது படிக்குது. நாளைக்கு 11வது போறது. பாத்ரூம்குள்ள போயிருக்கு, லாக் பண்ணிட்டு இருக்கு. அது கேஸ் தெரியல, அதுக்கு மயக்கடிச்சு வந்து அவங்க தாத்தா வந்து என்னடா உள்ள போனது காணுன்ட்டு கொஞ்சம் உடச்சு பார்த்துருக்காரு. மயக்கடிச்சு ஊந்துட்டு இருக்கு. வெளியே வந்து பார்த்ததும் மயக்கமா இருக்குன்ட்டு ஹாஸ்பிட்டல் கிட்னு போனா ஒருத்தருக்கு நடந்தா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுல வந்து அவரும் வந்து மயக்கடிச்சு ஊந்துருக்கிறாரு. அப்புறம் பார்த்தா உடனே டெத் ஆயிடுச்சுங்க சார். அந்த கேஸ், அந்த டேனேஜ்னால அந்த பிரச்சனை. அந்த பொண்ணுங்க சார், பொண்ணு நாளைக்கு 11வது படிக்க போறது. இந்த பகுதி தான், இதே பார்த்தா இந்த வீடு தான் எந்து, இந்த வீடு தான் எந்து. போயிட்டு ஒரு 10 நிமிஷமா 1/4 மணி நேரமா வரல. அவங்க அண்ணன் காலேஜுக்கு போனோன்னு போய் தட்டிக்கிறாங்க. தட்டின உடனே ரொம்ப நாள் கதவு திறக்கலன்னு என்னடா அது திறக்கலையான்னு மறுபடியும் தட்டி பார்த்துக்காங்க. சத்தமே கேட்கல. அதுக்கப்புறம் சிறு துவாரம் வழியாக பார்க்கும்போது புள்ள மயக்கடிச்சு ஊந்து கிடந்தது. உடனே கதவு உடச்சி போய் தூக்கி நான் ஆஸ்பத்திரிக்கு போனால் போகிற வழியிலே உயிர் போயிடுச்சு. ஆனால் அது உயிர் போனது சரி, புள்ள ஏதோ மயக்கத்தில் ஊந்து இறந்துச்சுன்னு தான் நாங்கள் வந்துட்டு மார்ச்சுவரியில் போட்டுட்டு இப்போ எங்கள் ஸ்டேஷனுக்கு வந்தோம் உத்தரவு வாங்குறதுக்காக, அடக்க உத்தரவு வாங்குறதுக்காக. கடைசியில் அங்கேருந்து பார்க்கும்போது நாங்கள் ஃபோன் பண்ணால் ஏரியாவில் இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குதுன்றது அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அங்கே ஸ்டேஷனில் அங்கே என்ன சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க. சரி இதை நாங்கள் சரி அதிகாரிகள் ஏதாவது சின்ன பிள்ளையாச்சு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்க போகுதுன்றதுக்காக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தரணும். சரி அதுக்கு நம்ம போயிட்டு ஸ்டேஷனில் போனோம்னு பார்த்தா இங்கே ஏரியாவே பிரச்சனையாகுது. பரவாயில்ல, நடந்தது இந்த ஒரு 3 உயிரோட போட்டோம், இருக்கிற உயிரை காப்பாற்றுங்க ஐயா. இந்த பிரச்சனை மீடியா ஃபுல்லாக போயிட்டு எல்லாம் இந்த ஏரியாவுக்கு பாருங்கள், வாய்க்கால் எப்படி கிடக்குது பாருங்கள், ஓட்டம் இருக்குதா. இதேமாரி இருந்ததுன்னா அப்புறம் என்ன சுகாதாரத்துறைனா இது என்ன, அந்த தெருவில் போய் பாருங்கள் அப்படியே நிற்குது, ஒரு குப்பை கூட வராமல் கிடக்குது. அப்புறம் எதுக்கு பிடபிள்யூடி சுகாதாரத்துறை எல்லாம் எல்லாத்துக்கும் வரி போடுறீங்க? எல்லாத்தையும் இதேமாரி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தானே மக்களை வந்து பார்க்கணும். பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே பார்த்தா மக்களோட உயிர் காப்பாற்றப்படும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னாவோ முடிவு பண்ணுங்க. ஏன்னா என் உள்ளே போனதோடு இருக்கட்டும், யாரும் எந்த உயிரும் போகாத அளவுக்கு காப்பாற்றுங்க. அதுதான் நாங்கள் பண்ண முடியும். உள்ளே பறி கொடுத்துட்டு நிற்கிறோம், என்ன பேசுறதுனே தெரியல. அநியாயமாக சின்ன பிள்ளை வாழற வயசு, என் தங்கச்சி சேர்த்து 5 வருஷம் ஆகுது. இந்த பிள்ளையாவது நல்லபடியாக ஆளாக்கி அதையாவது ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஆசையாக முந்தானது என் தங்கச்சிக்கு பிறநாள். என் பிள்ளைய நீ தாம்மா போயிட்ட, பிள்ளைங்களாம் நல்லபடியாக பார்த்துருக்குமான்னு. கடைசியில் இந்த பிள்ளையும் பறி கொடுத்துட்டு அநியாயமாக நீ நின்று கிடக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? தங்கச்சியும் கொடுத்துட்டு தங்கச்சி பிள்ளையும் பறி கொடுத்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இருக்கிற உயிரையாவது காப்பாற்றுங்க. இந்த ட்ரைனேஜ் எல்லாம் சரி பண்ணி அதுக்கு என்ன அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கணுமோ டக்கு எடுக்கணும். அதுக்கு உடனடி நிவாரண தீர்வு கொடுக்கணும்.
புதுச்சேரியில் கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு கோரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு கோரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. சட்டப்பேரவை அருகில் உள்ள மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேவிட், துணை ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் ஆகியோர் தலைமை வகித்தனர். இதில் வாரிசுதாரர்கள் நலசங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக நிரப்பப்படாமல் உள்ள கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்தை விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் ஒருமுறை தளர்வளித்து வாய்ப்பு வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் அரசு அனுமதியின்றி பதாகைகளை வைத்தால் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கும்போது சாலையோரங்களில் பதாகைகள் வைக்கப்படவில்லை. ஆனால் தேர்தல் நடத்தை விதிகள் தற்போது விலக்கப்பட்டதும் சாலையோரங்களில் விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் விளம்பர பதாகைகள் விழுவதால் ஏற்படும் துன்பகரமான நிகழ்வை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுப்பது மாவட்ட நிர்வாகத்தின் கடமை. ஆகவே சாலைகள், பொது இடங்களில் விளம்பர பதாகைகள் வைப்பதை தவிர்க்க வேண்டும். எனவே திருமணங்கள், மத திருவிழாக்கள் காலங்களில் போக்குவரத்தை தடை செய்யாமல் குறிப்பிட்ட அளவில் பதாகைகளை வைக்க அனுமதிக்கப்படுகிறது. சாலைகளின் ஓரங்களில் தடுப்புகள் மற்றும் சாலைகளின் சந்திப்புகளில் பதாகைகளை வைப்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதை மீறி பதாகைகள் வைப்பது கண்டறியப்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வானூர் வட்டம் வாழப்பாட்டம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பேட்டை வாழி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் வாழப்பாட்டம்பாளையம் கிராமத்தில் புதிய மகாமண்டபம், 3 நிலையுள்ள ராஜகோபுரம், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர் சுவாமிகளுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பெற்று, மேலும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்கல்யாண சுந்தரேஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் புதிய ராஜகோபுர திருப்பணிகள் முடித்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நாளை புதன்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு இன்று காலை ஆலயத்தில் விக்னேஸ்வர பூஜை, ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், ஸ்ரீ லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், மாலை வாசு சாந்தி, ரக்ஷா வந்தனம், யாகசாலை பிரவேசம், முதல் கால யாக பூஜை ஹோமம், பூர்ணாகதி, மகா தீபாராதனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் வாழப்பாட்டம்பாளையம் கிராமவாசிகள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salikas. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக ரூபாய் 10 லட்சம் நிதியுதவியினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு இறந்த சிறுமியின் பெற்றோரிடம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் இறப்புக்கான முதல் தவணையாக 50% நிதியாக ரூபாய் 4,12,500 மற்றும் புதுவை அரசின் கூடுதல் நிவாரணமான ரூபாய் 3 லட்சம் ஆக மொத்தம் 7,12,500 ரூபாய் நிதிக்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த மார்ச் மாதம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் எதிர்பாராத விபத்தில் இறக்கும் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 லட்சம் இழப்பீட்டுத் தொகையாக முதலமைச்சர் ரங்கசாமி சிறுமியின் பெற்றோரிடம் இன்று சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், பிரகாஷ்குமார், துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் உடனிருந்தனர். பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதையொட்டி உருளையன்பேட்டை திமுக சார்பாக
அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிட்டு அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனையடுத்து அவரை கூட்டணி கட்சி நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் உருளையன்பேட்டை தொகுதி திமுக சார்பாக தொகுதி பொறுப்பாளர் கோபால் தலைமையில் திமுகவினர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தை சந்தித்து பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விஷவாயுவால் உயிரிழந்த சிறுமிக்கு ரூபாய் 30 லட்சம், இறந்த 2 பெண்களுக்கு தலா 20 லட்சம் நிவாரணமாக வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பொதுப்பணித்துறையை கண்டித்து ரங்கசாமி ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ நேரு மற்றும் சமூக அமைப்பினர் சட்டப்பேரவை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் புதுச்சேரியில் நடக்கக்கூடாது, சம்பவத்தில் கவனக்குறைவாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பொதுப்பணித்துறையின் செயல்பாட்டை விசாரிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து முதல்வரை சந்தித்து மனு அளித்தனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். ரெட்டியார்பாளையத்தில் உயிரிழப்பு வருந்தத்தக்கது. பாதாள சக்கடை திட்டம் முழுமையடையும் நிலையில் உள்ளது. வீட்டுக்கு வீடு இணைப்பு தருவது நடந்து வருகிறது. இணைப்பு தரும் பணியில் குளறுபடிகள் நடந்துள்ளது. அதனால் விஷவாயு உருவாகியுள்ளது. முழுமையாக விசாரித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். எங்கும் இதுபோல் நடக்கக்கூடாது என்று அரசு கவனம் செலுத்தும். புதுநகரில் ஆய்வு செய்து சரி செய்யப்படும். உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்துக்கு ரூபாய் 30 லட்சம் நிவாரணம் தரும். 2 பெண்களுக்கு தலா ரூபாய் 20 லட்சம் நிவாரணம் உடனடியாக தரப்படும் என்று தெரிவித்தார். முன்னதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 வகுப்பில் சேர முடியாத மாணவர்களுக்கான இறுதி வாய்ப்பாக சேர்க்கை கலந்தாய்வு நாளை மறுதினம் துவங்குகிறது. அரசு பள்ளி கல்வி இயக்க இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 வகுப்பிற்கான பள்ளி அளவிலான சேர்க்கை மற்றும் கலந்தாய்வுகள் மே மற்றும் ஜூன் மாதங்களில் நிறைவு பெற்றன. இதன் தொடர்ச்சியாக அரசு பள்ளிகளில் மீதமுள்ள இடங்களை நிரப்ப உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கு +1 வகுப்பு சேர்க்கைக்காக விண்ணப்பித்து கலந்தாய்வின் போது இடம் கிடைக்க பெறாதவர்களுக்கு, இதுவரை எந்த ஒரு பள்ளியிலும் சேராத மாணவ மாணவியர்களுக்கு இறுதி வாய்ப்பாக கலந்தாய்வு நடத்தி +1 வகுப்பில் சேர்க்கை ஆணை வழங்கப்பட உள்ளது. அதனால் +1 வகுப்பில் இடம்பெறுவதற்காக மாணவ மாணவியர் பெற்றோருடன் தங்களின் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் நகல், மாற்றுச் சான்றிதழ், ஜாதி, வருமான சான்றிதழ்களுடன் குருசுக்குப்பம் NKC அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி கழிவறையிலிருந்து விஷவாயு வெளியானதில் ஒரே பகுதியைச் சேர்ந்த மாணவி உட்பட 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு கோரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கத்தின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் அரசு அனுமதியின்றி பதாகைகளை வைத்தால் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.